படம் நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக நீடாமங்கலம் பக்கம் தான். எங்கள் ஏரியாவே நல்லா கவர் பண்ணி நல்லா எடுத்திருந்தாங்க. ஃபீல் குட் மூவி நல்லா இருந்துச்சு. 96 அளவுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வேறு இது வேறு கண்டென்ட்டுங்கனால அப்படி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்க்க தெரில. இந்த படத்தில் யாருண்ணா ஹீரோ? கார்த்தி அரவிந்த்சாமியா? கார்த்தின்னு நான் சொல்லுவேன். அரவிந்த்சாமி அது ஈக்குவலாக நடித்தார். ஆனால் கார்த்தி ஒரு படி மேலே ஏறிட்டார். 3 மணி நேரம் தொய்வு இல்லாமல் போன அந்த படம் எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு தெரில. ஆனால் எனக்கு அப்படி தான் நல்லா இருந்துச்சு. கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இந்த படம் பார்த்தா பிடிக்கும். நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி ஃபீல். படம் நல்லா இருக்கு. பரவாயில்ல, பார்க்கலாம். எந்த மாதிரியான கதை இது? மாமா மச்சங்க நல்லா இருக்கு. பார்க்க வருது. எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா பார்க்கணும். படத்தில் மைய கருத்தா என்ன சொல்கிறாங்க? சென்டிமெண்ட் பழைய காலத்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு படம். பரிமாறு. ஓகே. படம் ஒரு வித்தியாசமான படம். ரொம்ப நல்ல படம். அருமையாக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். இது நல்ல ஃபேமிலிங்க பார்க்க வேண்டிய படம். இது ரொம்ப நாளைக்கு பிற்பாடு ஒரு நல்ல படம் வந்திருக்கு. சென்னையில் உள்ளவங்களாம் வந்து இந்த படத்தை வந்து நெகட்டிவாக ஸ்லோவாக போகுது, 3 மணி நேரம் ஸ்லோவாக போனாலும் ஸ்வீட்டாக போகுது. ரொம்ப அருமையாக இருக்குது. இதை மாதிரி நான் படம் பார்த்ததில்லை என்னுடைய வயசுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் இன்னும் ஒரு தடவை என் ஃபேமிலியோடு வந்து பார்ப்பேன். நிச்சயமாக நான் தனியாகவும் பார்க்கணும், என் ஃபேமிலியோடையும் பார்க்கணும். அவ்வளோ அருமையாக இருக்குது, ரம்மியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் பார்க்கணும். நல்ல குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம் இது. குடும்ப பாசம். படத்தில் மைய கருத்து என்ன சொல்கிறாங்க? மைய கருத்து பாசம், பந்தம் இதுன்றது, உறவுன்றது உண்மை. சொத்து பத்து எப்படி வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், சொந்த பந்தத்தை சம்பாதிக்க முடியாது. அதுதான் முக்கியம். சொத்து பத்து எதை வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், பணத்தை சம்பாரிச்சிக்கலாம், சொந்தத்தை சம்பாதிக்கவே முடியாது. இதை மாதிரி படத்தை பார்த்து தான் சம்பாரிச்சிக்கணும். நல்லா இருந்துச்சுண்ணே. சூப்பராக இருந்தது. நடிப்பு யாரோட நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? 2 பேரும் ரொம்ப போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. அதில் குறிப்பாக கார்த்திக், அரவிந்த்சாமி எல்லாருமே நல்லா இருந்தாங்க. குறிப்பாக நல்லா தானே இருக்குது. சென்டிமெண்ட்டு தான். எல்லாருக்கும் பிடிக்குமா அந்த படம்? சும்மா தான் இருக்குது, ஓரளவு தான் இருக்குது. படம் சூப்பர், நல்லா இருக்குது. படம் வந்து பார்க்கணும் மாதிரி. இப்போ 2 பேர் ஹீரோ, அரவிந்த்சாமி, கார்த்திக். படம் ஒரு கருத்தாகவும் காமெடியாகவும் இருக்குது. நல்லா லாஸ்ட்டாக ஒரு எப்படி இப்போது ஃப்ரெண்டு வந்து ஒரு பேர் தெரியாமல் சின்ன பிள்ளையில் ஒரு குடும்பம் வாழ்ந்த இடம். அவங்க ஒரு தூரமாக போய் ஊருக்கு சென்னை இப்போ வெளியேறிய போயிட்டு திரும்ப வரும்போது அவங்க மறந்துடுறாங்கல்ல லாஸ்ட். ஆனால் படம் சூப்பருங்க, வேறு லெவல். இது வந்து எல்லோரும் வந்து பார்க்கணும், நல்ல குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். எனக்கே ஃபீல் ஆகிட்டேன் நானே. எல்லாத்துக்குமே பிடிக்கும். குடும்ப ஃபேமிலிக்கும் பிடிக்கும். அதேமாரி எல்லாத்துக்கும் மெயின் லவர்ஸ் எல்லாமே குடும்பம் மொத்தம் எல்லாமே பார்க்கலாம் சேர்ந்து. நல்லா சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது. இந்த மாதிரியான கதை இதுவா ஒரு பந்த பாச கதை. கார்த்தி நடித்த படத்தில் இது நல்ல படம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாண்ணே? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குது. எந்த மாதிரியான கதை இது வந்து இதுதான் சென்டிமெண்ட் கதை தான். நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. 3 மணி நேரம் ஸ்லோவாக போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகுது. நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இது ஃபேமிலி எல்லாம் வந்து பார்க்கலாம். நல்லா எல்லாம் பார்க்கலாண்ணா. படத்தில் வந்து ஃபேமிலி பற்றி நல்லா பேசினாங்கண்ணா. ஆமாண்ணா.